வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். மனவளக்கலை புக்ல இருந்து சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற சாப்டர்ல கடைசி பகுதிங்க இன்னைக்கு. இந்த 4 பேஜஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொடர்ந்து கேளுங்க. உங்க லைஃப்ல நீங்க யாராவது மேல ஒரு கோபம் வச்சிருந்தீங்கன்னா இந்த சாப்டர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வீடியோவும் பாருங்க. அதுல உங்களோட லிஸ்ட்ல ஒரு 10-15 பேர் எழுத சொல்லியிருப்பாங்க. அதுல முதல்ல இருக்கிற நபர் எடுத்துட்டு அவர் மேல எப்படி நம்ம கோபத்தை குறைக்கிறது அப்படிங்கறது ஒரு டிப்ஸ் கொடுத்திருப்பாங்க. இப்ப அடுத்தது பிறகு பட்டியலின் 2வது நபரை எடுத்துக்கொண்டு அவரோடு இந்த முறையை பயிற்சியை தொடர வேண்டும். முதற் பயிற்சி அனுபவத்தாலும் அதில் கிடைத்த வெற்றியாலும் மனதிற்கு இப்போது சினம் காக்கும் வல்லமை பெருகிவிட்டது. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண பயிற்சினால உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் அதிகமாயிடுச்சு. எளிதாக 2வது நபரிடம் வெற்றி காணலாம். 3வது நபருக்கு அப்புறம் இந்த பயிற்சியே தேவையில்லை. யாரிடமும் சினம் எழாத தகைமையை இப்போது நாம் பெற்றுவிட்டிருப்பதுதான் காரணம். மாதம் ஒரு முறை உலக அமைதி அகத்தாய்வு மௌன நோன்பு இருக்கிறோம் அல்லவா? மனவளக்கலையில இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாசத்துக்கு ஒரு வாட்டி மௌன நோன்பு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போது அல்லது வாரம் ஒரு முறை ஏற்படுத்திக் கொள்ளும் 1 மணி நேரத்தில் அகத்தாய்வு இன்ட்ரோஸ்பெக்ஷன் செய்து ஆராய வேண்டும். சினம் தோன்றும் காரணம், சினத்தின் தீமை, சினத்தை ஒழிக்க எடுத்த முயற்சி, அடைந்த வெற்றியின் அளவு, இனியும் எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்ற முறையிலே ஆராய வேண்டும். மீண்டும் சங்கற்பம், மீண்டும் வாழ்த்து என்று முயற்சி செய்து எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன் ஒவ்வொரு கணமும் கூட தற்சோதனையாகவே இருக்க வேண்டும். சென்ற கணம் நான் பேசியது சரியா? சென்ற கணத்தில் எனக்கு ஏற்பட்ட மனநிலை சரிதானா என்று ஒவ்வொரு கணமும் சோதனையாகவும் ஆராய்ச்சியாகவும் கழிய வேண்டும். தவத்தினால் ஏற்பட்டிருக்கும் மனதின் விழிப்பு நிலை இந்த வழியில் பெரிதும் துணையாக இருக்கும். நீங்க ஒவ்வொருத்தரை பார்க்கும் போதும் ஒரு ஒரு சில வார்த்தைகள் பேசியிருப்பீங்க. அப்போ நீங்களே செக் பண்ணிக்கணும், நான் பேசுனது சரியா, முறையா தான் பேசியிருக்கேனா அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆழ்ந்த அந்த விழிப்பு நிலையிலே இருப்பீங்க. இவ்வாறு செய்து வந்தால் ஒரு 6 மாதங்களுக்குள்ளாக சினம் அழிந்து பொறுமையின் திருவுருவமாகவே திகழலாம். சினம் எழாத மனம் பிரகாசமாக இருக்கும். சினம் அகன்ற ஒருவரிடம் அவர் மனைவியும் மக்களும் மற்றவர்களும் எவ்வளவு இனிமையோடும் அன்போடும் பழகுகிறார்கள். ஒருத்தருக்கு கோபமே வரலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட நம்ம எல்லாரும் போய் அவர்கிட்ட பேசதான் நம்ம எதிர்பார்ப்போம். அதே மாதிரி நீங்களும் அந்த மாதிரி மாறிட்டீங்கன்னா நிறைய மக்கள் உங்க லைஃப்ல வருவாங்க. அவர் குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது என்று கவனித்து பார்க்க வேண்டும். அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே வெற்றி மேல் வெற்றியாக எல்லா துறைகளிலும் பிரகாசிப்பார்கள். ஸோ உங்க லைஃப், உங்க ஃபேமிலி, உங்க குழந்தைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சினத்தை ஒழிக்கணும். இதுதான் சினத்தை ஒழிக்கும் முறை. இதில் வெற்றி அடைந்த மகிழ்ச்சியில் நாம் நமது நண்பர்களுக்கும் மற்றையோருக்கும் இந்த முறையை பரிந்துரை செய்யவும் வேண்டும். சினத்தை ஒழிப்பதாக நினைத்து சிலர் அதை அடக்குவார்கள். அதாவது சினத்தை எழவிட்டு அதனை வெளிப்படுத்தாமல் தம் மனதிலேயே அடக்கி விடுவார்கள். அது குளிப்பதாக நினைத்து சேறு பூசிக்கொள்வதாகும். எழுந்த சினம் வெளிப்படுமானால் எழுந்த இடத்திலும் செல்லும் இடத்திலும் ஆக 2 இடங்களிலும் தீமை செய்யும். எழுந்த பிறகு அடக்கப்படும் சினமோ அந்த 2 பங்கு தீமைகளின் எழுந்த இடத்திலேயே சினம் கொண்டவருக்கே செய்துவிடும். அது மட்டுமல்ல, சினத்தை அடக்குவதனால் சீக்கிரம் அடிக்கடி சினம் கொள்ளுகின்ற கேடு வந்துவிடும். மனம் இருண்ட குகையாகும், வாழ்க்கையோ வறண்ட பாலையாகும். நரம்பு தளர்ச்சி, சினம்னால எதெல்லாம் வருதுன்னு சொல்றாரு பாருங்க. நரம்பு தளர்ச்சி, இதய பலவீனம், ரத்த அழுத்தம், இன்னும் தொடர்புடைய நோய்கள் எல்லாம் சினத்தை வெளிப்படுத்த விட அடக்குபவருக்கு அதிக அளவிலும் அடிக்கடியும் வரும். கோபத்தை வெளிப்படுத்தாம உள்ளே வச்சுக்கிறாங்க இல்லைங்களா? கோபம் வெளியும் பட மாட்டாங்க, உள்ளே வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி பாடியில பிரச்சனை வரும், உபாதை வரும்னு சொல்றாரு. சாதாரணமாக ஒருவர் சட்டென்று சினம் பயப்படாதவர் என்றாலும் அடுத்தவருடைய சினம் இவரை தூண்டிவிடக்கூடும். கணவர் சினம் மனைவியை தூண்டும். சினந்து பேசும் மேலாளர் சினத்தால் சினம் கொண்டு அவரிடம் எதிர்ச்சண்டை போடுபவர்களும் உண்டு. அவர்களையெல்லாம் கேட்டால் என்ன செய்ய சொல்கிறீர்கள், அவர்கள் தானே என்னை தூண்டி விடுகிறார்கள், நான் அடங்கி போனால் எப்படி சரியாகும் என்பார்கள். இங்கே அவர்கள் கொஞ்சம் நிதானிக்க வேண்டும். எதிர் சினத்தால் ஏற்பட்ட விளைவு என்ன, பொறுத்து போயிருந்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவு என்னவாக இருக்கும்? என்னையே எதிர்த்து பேசுவதா என்றோ, என் மேலேயே கோபத்தை காட்டுவதா என்றோ அவர்களிடம் எழும் தன் முனைப்பு தான் இதற்கு காரணம். தன் முனைப்பு சமநோக்காகும் போது சினம் மட்டும்தான் மிஞ்சும். அதையும் மேற்சொன்ன முறையில் பொறுமையாக்கி வெற்றி கண்டுதான் ஆக வேண்டும்.
2 கொக்கிகள் மாட்டிக்கொண்டு ஒன்றையொன்று இழுத்துக் கொள்ளும் இந்த போராட்டத்திற்கு முடிவே இருக்காது. கொக்கிகள் இப்படி மாட்டி இழுச்சுன்னா இதுக்கு முடிவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு கொக்கி லூஸ் விட்டாதான் அது கழட்ட முடியும். இதில் ஒரு கொக்கியாக மனைவியோ கணவனோ அல்லது வேற யாரோ இருக்கிறார்கள். ஒரு கொக்கியை அதன் வளைவை நீக்கி நீட்டிவிட்டு கம்பியாக மாறப்போகும் கொக்கி யார்? 2 பேரில் யார் அதிக அறிவாளியோ அவர்தான். யார் விட்டு கொடுக்குறாங்களோ அவங்கதான் அதிக அறிவாளின்னு சொல்றாரு. சிலர் பார்ப்பதற்கு சாந்த வடிவனாய் தோன்றினாலும் உள்ளுக்குள் மனதில் சினம் எழுந்து அடங்கி கொண்டிருக்கும். அவர்களும் உணர்ந்து திருந்தி சினம் எழாத மனதின் உயர்வை பெற்றாக வேண்டும். லாஸ்ட் பேஜுங்க, முடிச்சிடலாம். மறதி நிலையாகிய உணர்ச்சி வயத்திலேயே செயல்பட்டு சினம் கொள்வது வாழ்க்கையை அழித்து கொண்டு பிறவியின் லட்சியத்திற்கு எதிர் திசையில் செல்வதாகும். மேலும் மேலும் கடன்பட்டு திவாலாவதற்கு ஒப்பாகும். மாறாக இத்தகைய ஆன்ம ஆராய்ச்சியில் ஈடுபட்டு விழிப்பு நிலை நின்று சினம் ஒழிப்பது வாங்கிய கடனை திருப்பிக் கொடுத்து பொருளாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு ஒப்பாகும். இந்த சினம் ஒழிப்பு முறை உபதேசிக்க எளிதாக உள்ளது, ஆனால் நடைமுறையில் இது பயன்படாது என்று ஆழமான ஆராய்ச்சி இல்லாதவர்கள் சட்டென்று சொல்லிவிடக்கூடும். சினம் என்றால் என்ன, அது எங்கு எழுகிறது, எப்படி இயங்குகிறது, அதன் விளைவு என்ன என்றெல்லாம் முறையாக ஆராய்ந்தால் அப்படி சொல்ல மாட்டார்கள். தவிர இது நான் உட்பட எத்தனையோ பேர் கையாண்டு வெற்றி கண்ட முறையாகும். இந்த முறையில் வெற்றி காண நாம் நமது மனவளக்கலையையும் அதனால் பெற்ற மனோசக்தியின் உயர்வையும் அல்லவா சேர்த்து பயன்படுத்துகிறோம். பின் வெற்றி கிடைக்காமல் எங்கே போய்விடும். வேண்டியனவெல்லாம் வெளிப்பும் முயற்சியும் தான். எது செஞ்சாலும் நம்ம அவேர்னஸ் பிளஸ் நம்மளோட எஃபர்ட் அது பண்ணாலே ஒரு முழு மனதை அதை எடுத்துட்டு பண்ணீங்கன்னா வெற்றி கிடைக்காம போகவே போகாதுங்கிறாரு. இதுகாரும் விளக்கிய முறைகளே பயிற்சி ஏற்று நீங்கள் சினத்தை வென்றவர்களாக திகழ்ந்து வாழ்க்கை நலன்கள் அத்தனையும் பெருகென வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ நண்பர்களே, இவ்வளவு நேரம் இந்த டைம் கொடுத்து கேட்டதுக்கு. ஹோப்ஃபுல்லி இட் வாஸ் யூஸ்ஃபுல். இதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா இது ஒர்க் ஆகும். ஆல் தி பெஸ்ட். ஹாவ் அ வண்டர்ஃபுல் சாட்டர்டே.